அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. 3:20 ஆச்சு சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். கட் பண்ணிட்டா சார் கால்? ஓகே ஓகே பை. I have sent you one message. New number. சந்தோஷத்துல எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. யூ சென்ட் மீ ஒன் மெசேஜ். One number is there. Just Don't talk, I'll close the door. Hey, all is there. You make mute. I am mute. Already mute. Hello. What's coming? ஆக்சுவலி அவர் மியூட்ல தான் சார். உங்களோட இதுல இருந்து அவர் பேசுறது கேக்குது. அவர் பக்கத்துல உட்கார திடீர்னு சப்போர்ட் ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே தானே உனக்கு பேச எக்கோ ஆகுதா? இப்போ ஓகே சார். இப்போ லிசனிங்னு வர மாட்டேங்குது சார், ஆனா கீழே கேப்ஷன் அப்போ வருது. சரி ஓகே சார். அது வந்துட்டு போதும், நம்ம விட்டுருங்க. நம்ம ஒவ்வொன்றும் இது பண்ண முடியாது. சரிங்க சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நம்ம ஆளு ஆல் த வந்து சார் ஆல்ரெடி அட்மிட் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்கல்ல சார், அதுக்காக சொன்னேன். ஓகே. Send this message to Bharat. Please forward. Send this message to that Mr. Assis. Now you can send no forward.
காலேஜ் மேட்ஸ். ஹாய், நம்ம கரெக்டாக ஒரு 3:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்னா நீங்கள் அந்த வெபினார் லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா உண்மையும் நம்ம நிறைய பேர் என்கேஜ் ஆகும்போது சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இப்போதைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரைனிங் இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாலும் இந்த சேட் பாக்ஸ்ல நீங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் நம்ம செஷன் முடியும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஷின் ஆன்சர் செஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம். அதுவும் நீங்க நீங்க கொஷின்ஸ்லாம் அந்த சமயத்துல நீங்க கேட்கலாம். இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா லேசர் ஆப்ரேட்டரும் ப்ளஸ் சர்வீஸ் நியூஸ்க்கான ட்ரைனிங் எப்படி இருக்கும், அவங்க என்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கஸ்டமர் ஷேர் பண்றோம். ஏன்னா இது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து இல்லாம சஃபர் ஆகிறோம் அப்படின்னு. அது இல்லாமல் ஸ்கில் அவங்க ட்ரெயின் பண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இது இந்த ட்ரைனிங் மூலிமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட பேர்டனை வந்து கம்மி பண்ணி தரோம். அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நம்ம ஆரம்பிச்சோம். ப்ளஸ் சர்வீஸ்லேயும் சரி, ஒரு சர்வீஸ்லேயே வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் மேலே வந்துடும். அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்ம ஒரு ஷார்ட் டைமில் அவங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும்போது அவங்க ஒர்க் போய் மிஷினில் போய் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸாக அவங்க இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேடம், இந்த ட்ரைனிங் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நானும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3:30 ஆக போகுது. நம்ம அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெம்பர்ஸ்லாம் வரும்போது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? குட் ஆஃப்டர்நூன். வார்ம் வெல்கம் டு ஆல் பார்ட்டிசிபென்ட் joining us today for special Juice Force Foundation webinar. At Juice Force Foundation, our mission should be simple: to create the laser experts through hands-on the industrial training. Okay. Today's session is designed to bridge the gap between the theory and the real world industry experience for operators, service engineers, and sales team working in the sheet metal and laser domain. And we honor to have with Mrs. Monica in the session, professional with 10 years over experience in the sheet metal industries. Her expertise over the wide range of areas, including production and application engineering, machine operation and maintenance, industrial process optimization and training. மோனிகா மேடம் பற்றி நான் 2 லைன் இன்னும் சேர்த்து சொல்கிறேன்னா, அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உமனும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் இந்த டெக்னிக்கலாக வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா deep insight into the mission application, maintenance best practice, improve the understanding of operator and service engineer on the production challenges, essential technical awareness for sales team, a step forward to the industry ready performance and professional growth. இந்த செஷன்ல நீங்க என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னா,
வி இந்த பார்ட்டிசிபேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் நீங்கள் டேக்அவே நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இந்த செஷன் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்அவே வச்சுருக்கோம். அது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் உங்களுக்கு மட்டும். Once again, warm welcome Zeus Forge Foundation training webinar with trainer Monica. Let's learn, growth, strength our industrial knowledge together. அகைன் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் மேடம். நீங்கள் இந்த செஷனை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் நீங்கள் யாராவது பார்ட்டிசிபேட் வந்திருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய டேக்அவே இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த டேக்அவேல நீங்கள் உங்கள் மிஷினில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன சொல்லித்தரோம், எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மேடம் தெளிவாக சொல்லி தருவாங்க. அண்ட் மேடம் நீங்கள் அந்த செஷனை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் மேடம். மேடம் நீங்கள் எடுத்துக்கலாம். மியூட் வந்துருக்கு மேடம். Yes. Good afternoon, everyone. I hope you all doing great today. Okay. It is also my pleasure to welcome you all to this webinar on laser cutting operator and service engineer and why it is so important to train yourself. Okay. This is, but in today manufacturing world, it is so important to train ourselves. So my introduction has been given by Prasanna sir, but still I would like to introduce myself. Myself, Monica, an industrial laser trainer with over 10 years of experience. And I have been working in the laser system across various industries. But over the years, you know, one thing, என்ன வந்து நான் ஒரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்ன ட்ரூத்னா டெக்னாலஜி கீப்ஸ் சேஞ்சிங், but skill and knowledge always lead the way. Okay, because எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு டெக்னாலஜியை நம்ம வளர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு we are going to lead a better way in the technology and in the industry. So this training and awareness is not just about operating a machine. It is about understanding how a machine is going to behave, how we are going to maintain it, and how we are going to solve the problem smartly. Okay, always I believe practical learning, discipline, and safety are the three pillars in the industrial experience. Okay, so by combining the real world case and this case study, what we have seen, so the problem solving techniques. So as a trained operator or a trained service engineer, they are not going to just run the machine. They are going to run the show, because when we are giving the proper training, we will be running the machine very perfectly as how industry needs. So what we are going to today we are going to explore how this training is going to build your confidence and improve the safety, and how you are going to reduce the downtime in your industry. Okay, before we begin into this section, I just want to tell you one thing clearly. Always train your team today and run your factory smarter tomorrow. And what is called as Zeus Foundation is where skill meets production excellence. Okay, so Zeus is built with a one clear purpose. எதுக்காக நாங்க இந்த ஃபவுண்டேஷனை நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா, we are going to bridge the gap between the technology and people. Okay, we believe mission alone will not create any excellence. It is a skilled hand, smart mind behind them to make the difference. Correct இல்லையா? ஒரு மிஷின் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னா, it is not about the machine. It is about the machine who is running, இல்லையா? The operator. So through our specialized training, we help operators or service engineer or a fresher student. What we are going to do is this training organization is totally dedicated to industrial laser cutting and the manufacturing sector. So என்ன நாங்க focus பண்றோம் அப்படின்னா, we are going to give the skilled laser operator and the skilled programmer and the skilled service engineer who is going to do the
advanced hands-on training with the advanced tool. Okay. And then what it is, our aim to bridge the gap between technical education and the industrial requirements. Okay. And then Zeus is nothing but it is zero unplanned equipment stoppage because so you just think one thing. When mission stops suddenly without any warning, it is called unplanned. Correct. Unplanned stoppage. It is like your bike breaking down in the middle of road where you are in hurry. Correctா? ஒரு நீங்க எங்கேயோ ஃபாஸ்டரா நீங்க எங்கேயோ ஒரு விஷயத்துக்காக போறீங்க அந்த சமயம் வந்து உங்க பைக் வந்து சடனா பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன what happens that time? It is waste of time and it is create the stress with you and to reach where you're going to reach and it delays everything. So here our goal is to do zero unplanned equipment stoppage, which means we work in such a way that mission never stop without a reason. Okay. How we are doing it? We are going to do with regular checks and proper training and quick service support. So what we are going to do is we make sure every mission runs smoothly and continuously. Planned maintenance is okay, correct. Planned maintenance is okay, but suddenly when it stops during production, it is big headache to the production head and the customer who committed the date, everything will collapse, right? Here where our foundation has been strongly founded as a Zeus. It is called zero unplanned equipment stoppage. Okay. So what we are going to empower, we are going to give the technical knowledge and certification and the ready job. Okay. Always. அறிவுடைமை எல்லா இடத்திலும் பயன் தரும். What it means, knowledge helps everywhere. Correct தானே? எப்பவுமே வந்து whatever may be, we are unhealthy or we are going to somewhere, we are going to other state, we are going to other country, whatever. With the knowledge, you can do anything. So learning never fails. A skilled engineer can handle any mission, any problem, anywhere. Tools may break. Ella tools, mission may break, tools may break, but knowledge never breaks. We are here to give you the knowledge as such in the way that you are going to work very confidently. Okay, that's why we are here to do things. So our vision and mission is very clear. Our vision statement is zero unplanned equipment stoppage in every complex mission. Our mission statement is by 2030, we are going to do unplanned downtime of 10,000 plus laser machine powered by global hybrid service network. We are going to do smart troubleshooting with the proper technology and we are going to create a 100 plus elite engineers like you all. Okay. Then, எப்பவுமே வந்து நாம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாரோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் திங் என்ன வரும்னா many people should ask what they will ask, why should I invest in training? இல்லையா? Why should I invest in training? When mission is running properly, என்னோட மிஷின் நல்லாதாப்பா கட் பண்ணுது, நான் எதுக்கு இப்ப ட்ரைனிங்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதுதான் ஒரு பிக் கொஸ்டின். பட் the mission is cutting fine, but the truth is the mission is only as smart as the person who is operating it. கரெக்ட் தானே? ஒரு மிஷின் எப்போ ப்ராப்பரா ரன் ஆகும், ப்ராப்பரா எப்படி ஒரு கட்டிங் குவாலிட்டி கொடுக்கும், ப்ராப்பரா எப்படி ப்ரொடக்ஷனை வந்து நமக்கு கொடுக்குது, the person who operates it, he is the one, not the machine. He is the one. When ஒரு மிஷின் வந்து ஒரு ட்ரைனிங்கே இல்லாம ஒரு பர்சனை கொண்டு போய் ஒரு லேசர் மிஷின்ல நிக்க வச்சுட்டு, ஓகே யூ ஆர் கோயிங் டு டூ திஸ் ஜாப், யூ ஆர் கோயிங் டு கிவ் மீ தி 100 பீசஸ் ஆஃப் திஸ் இஸ் த டிசைன். He can't do it. Machine can't do it. Only that operator. So what it is, the machine already cuts fine. But the truth is, the machine is the only has smart who's operating it. Correct, Dana? So what it is, the common thing as a business owner or as a common man, what it is, why should I invest in training? So if ஒரு மிஷின்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா what it is, you should know in and out everything. You should know, then only you are a proper
engineer, then only you are proper operator. So why we are here? We are going to give you the training about main laser settings, and main thing is safety rules and how different materials react during cutting. Because ஒரு material ஒரு composition. ஓகே, எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே பவர் யூஸ் பண்ணலாமா? நோ. எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே பவர் செட்டிங், கேஸ் செட்டிங் யூஸ் பண்ணலாமா? அப்சல்யூட்லி நோ. ஸோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன் how it is going to react with different material, and you are going to understand how the laser process will be and how we are going to give the product quality, and you are going to learn to adjust the power, speed and gas for the best result. And what next thing is, you are going to improve the accuracy, and you are going to reduce the wastage of the material, and you are going to save the time. How you are going to save the time? ஒரு அன்ஸ்கில்டு பர்சனுக்கும் ஒரு ஸ்கில்டு பர்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு அன்ஸ்கில்டு பர்சனை ஒரு ஒர்க் பண்ண சொல்லி ஒரு ஜாப் கொடுத்தோம் அப்படின்னா, he may do, but it takes longer time because he keeps questioning us. Correct? So this is correct or not? If this is correct or not? How I could change the power? How I could change the speed? That question, again, it is coming to us, right? But if it is running by a skilled person, what he will do? He will do by themselves. Correct, no? So what happens? You are going to give you the best result, and you are going to improve the accuracy, reduce the wastage. And our focus is now, our focus is only on safety. How you are going to safeguard yourself and safeguard your surrounding, and how you are going to save your mission. And with the efficient work, you are going to do it by a proper training. Okay. So what it is? Training build confidence. When you are very confident in front of your machine, you can run. When you are not in confidence, you are in what to say, you are in shaky mode. எப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே you can do your 100%. But when it is not trained properly, when the person is not trained properly, or when the person is very unsure about the laser setting and power setting and cutting quality, that is going to be a big impact on production. So here you are going to build your confidence. You can think, I'm a sales engineer, I'm a operator, I'm a service engineer, I'm a fresher engineer. Why I need to invest in this training? Yes, you should. Sales engineer எடுத்துக்கிட்டோம்னா, if you are a sales engineer, you should know about the machine concept, and you should know in this machine, this application you can do. Confidently நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த மிஷின், இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா பண்ணும், இந்த திக்னஸ் கண்டிப்பா பண்ணும். You can get what accuracy you want. அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு you need a training, right? As a sales person, fully not in-depth training you don't want, but still you know what this machine can do. So you can learn. In this training, you can learn how it is going to be. So as an operator, what it is, as an operator, you are going to understand the correct operation, how you are going to do, and you are going to do the safety precaution with the safety precaution, and you are going to process optimization will be very clear as a operator. In the training நீங்க attend பண்ணீங்கன்னா, as a operator நீங்க இந்த training attend பண்றீங்கன்னா, process optimization you will be 100% sure. And then service engineer, I'm a service engineer, why I should attend? Yes, you will be getting the hands-on troubleshooting and preventive maintenance and the calibration, how you are going to do. These are the things as a service engineer you are going to learn. And then the fresher, as a fresher, why I want to do this? Yes, as a fresher, you are going to know about the industry standards, and you are going to get the practical exposure, and you are going to do the machine handling from the ground thing. Okay, this is the main thing. Don't always, what it is, always learn. Don't think why I should invest on training. It is knowledge. You are going to invest in yourself. It is make a difference in yourself and your career and your industrial improvement. So a trained team does not just work. They grow your business, they protect your missions, and
they are going to strengthen your brand. Okay. So next thing is why business owners should train their laser operators. That is the main thing, no? Business owners தான் நினைப்பாங்க மிஷின் என்னோட மிஷின் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் கிவிங் தி குட் ப்ரொடக்ஷன். நல்லா தான் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. நாங்க கேட்கறதெல்லாம் பண்ணுது. Then why I should invest operator in the training? அப்படின்னா yes, train your operator once. You can save lakhs in every year by the machine downtime. மிஷின் வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னா we will be ignoring the warning messages. We will be ignoring the daily maintenance. If you do the daily maintenance, sure, you are going to reduce the machine downtime and you are going to reduce the money. How? But if something has happened, if nozzle has got damaged, but operator doesn't know whether the nozzle has damaged or not, then next thing what happens? Then it goes to lens. Then it goes to this one. What happens? The machine get collapsed. So what you are going to do? Train your operator once and save lakhs every year in the machine downtime. Spares, downtime spares and the reject. என்னாகும் ஒரு ப்ராப்பரா ட்ரைனிங் இல்ல நிறைய என்னாகும் ஒரு ஸ்கில்ட் ஆப்ரேட்டர் இல்லாம நீங்க அன்ஸ்கில்ட் ஆப்ரேட்டரை வச்சு நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா they doesn't know டெய்லி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. டெய்லி என்னென்ன செக்லிஸ்ட் இருக்குன்னு என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன செக்லிஸ்ட் இருக்குன்றது they are not aware. So என்ன ஆகும்? You will be end up with major breakdown. Okay, what is the benefit and what impact it give you in your factory? So you are going to reduce the downtime. How you are going to reduce the downtime? Skilled operator என்ன பண்ணுவாங்கன்னா it prevents the costly breakdown and ideal hours we can reduce, and proper handling the machine will reduce the maintenance cost, and accurate cutting reduce the scrap and rework. என்னாகும்? You are going to do the material utilization properly. And what happened? Faster production cycle. How it is, எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் சைக்கிள வந்து நீங்க எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஒரு வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா that person will give you the job very quicker, and that person can give you the job with the efficient, and then higher product quality. Higher product quality எப்படி ரீச் பண்ணுவீங்க? ஒரு ஆப்ரேட்டருக்கு கிளீன் கட் எப்படி வந்து ஒரு கட் வந்து இருக்கணும், எப்படி வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்கு ஒரு கட்டிங்ல ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா how he is going to solve that, எப்படி வந்து அவன் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறாங்க, அதுதானே மெயின் திங். If these things know by the operator, automatically your product quality will increase, and then it is a long time profitability. எப்படின்னா ஒன் டைம் ட்ரைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆக போகுது? இட் லீட்ஸ் டு ப்ரொடக்டிவ் கெயின்ஸ் ஃபார் யோர் இண்டஸ்ட்ரி, யோர் கம்பெனி, not for ourselves. Correct only? No. If you are going to train your operator, your engineer, what happens? You are going to benefit so much things, like you are going to reduce the downtime, maintenance cost you are going to reduce, and you are going to reduce the material utilization, and you are going to increase your production line, and you are going to give you the good product, and you are going to satisfy the customer. Okay. And then what it is? Yes, now we have seen why it is important for operator. Now why it is important for service engineer? We should know, no, a trained laser engineer does not just maintain your machine, they protect your profits. What are the benefit area? You're going to minimize the downtime, because if your service engineer is trained, they must be knowing to fix the issue very quickly and reducing the machine ideal time. Machine ideal time reduce பண்ண போறாங்க. ஒரு issue வந்தது அப்படின்னா that person is going to fix the issue very quickly, and the skilled service engineer is ensuring the continuous production, and then reduce the maintenance cost. Yes. How it is going to reduce the maintenance cost? We are going to do the preventive maintenance. There are a certain number of things what to do for daily maintenance. Daily checklist we will be having, and monthly checklist we will be having. If we do that daily, monthly, weekly, quarterly, and yearly, if you do that, you are going
you are going to reduce your maintenance cost. And by that, you are going to improve your mission efficiency. So, engineer வந்து ஒரு லேசர் calibration எப்படி பண்ணணும் and how to do the power settings and how to align. அதெல்லாம் ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போறோம்? It is automatically it increase the mission efficiency and enhance the safety. Oh, once certified engineers always follow the safety standard. Without the safety, if you run the machine or if you run the production, what happens? You will end up with some accident or you will end up with some surrounding issues. So certified engineers always follow the laser safety standard, reducing the risk and machine damage. And obviously it is going to increase your ROI. Correct, Dana? If you have in-house expertise, if you have in-house service engineer, what happens? Obviously, it is going to increase your ROI and it lowers the repair cost and you are going to extend your machine lifespan. And what happens finally? You are going to improve your profit. Okay, always stay updated with the latest technology because our foundation provides training on advanced laser system and how we are going to troubleshoot it and how it is upgrading day by day. We are going to teach you that. Not just like that, we are not going to do anything. You are going to benefitable through the updated with the latest technology. Okay, and then safe working is very important. Now, because safety protects you and your team and your mission. என்னாகும் ஒரு single mistake நடந்தாலும் என்னாகும்? What they can cause? It can cause injury or it can cause equipment damage or it may cause surrounding. If you have another machines around you, what happens? It will damage that also. When you have production line, you are not going to handle only one machine. You will be handling number of machines, right? Always we are going to keep our workplace clean and organized. And always the only thing, we are not going to rush for any operation. Okay? Peacefully we are going, if you are trained and you know very well how it is going to do, how it is going to do the cutting, how this material react to the laser. If you know all those things, you will be very relaxed in working. You are not going to keep it in tension. அச்சோ இவ்வளவு ப்ரொடக்ஷன் லைன் இருக்கு, ஐயோ நியூ மெட்டீரியல் வந்திருக்கே, ஐயோ நியூ மெட்டீரியல் காம்போசிஷனா இருக்கே, லேசர் கட்டிங் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியலையே, கட்டிங் குவாலிட்டி வந்து ரிஸ்கா இருக்கே. You are not going to risk anyone, any machine or anything. By this training, you will be getting to know all those things. என்னென்ன awareness ஒரு operator இந்த training attend பண்ணா how much they are going to aware. என்னென்ன awareness இருக்கு? They must be knowing how to follow the safety protocols. Okay, எப்படிலாம் வந்து ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அண்ட் எப்பெல்லாம் வந்து ப்ரொடக்டிவ் ஹை வியர் பண்ணணும் அண்ட் எப்பெல்லாம் வந்து ஒரு ஷீல்டு, ஒரு லேசர் ஷீல்டு இருக்குன்னா அது எப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் இன்கேஸ் வந்து ஒரு லென்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஹவு ஹி இஸ் கோயிங் டு ரிமூவ் அண்ட் ஹவு ஹி இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் இட். ஸோ எவ்ரி திங் தே ஆர் கோயிங் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மிஷின். கரெக்ட் தானே? ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு மிஷின்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தே மஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங். எப்படி வந்து இந்த மிஷின் இப்போ ஒரு ஹை டெம்பரேச்சர் வருது, how he is going to react with that. It is not that going to on the chiller. Okay, நான் சில்லர் ஆன் பண்ணிட்டேன், அப்ப கூட ஹை டெம்பரேச்சர் வருது, நான் என்ன சார் பண்ணட்டும்? That is not the thing. The operator must be know if high temperature arise, what should do. Okay, proper training will give him the confident how to fix it and know the laser setting. If cutting quality is not up to the rate, sir, நீங்க சொன்ன பெராமீட்டர் தான் சார் நான் செட் பண்ணேன், பட் கட்டிங் குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடியல சார், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நோ, தட் ஆன்சர் யார் சொல்லுவா? அன்ஸ்கில்டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் அந்த ஆன்சர் சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் அ ஸ்கில்டு ஆப்ரேட்டர், சார் இந்த மெட்டீரியல் காம்போசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, கட்டிங் குவாலிட்டியில வந்து சேம் பெராமீட்டர் வி கான் டூ இட், வி ஷுட் play with the parameter settings, sir, then we can achieve the cutting quality, sir. Who will tell that? But the skilled operator.
And you will be getting the hands-on training. Yes, we are having the practical experience. We are going to do the practical experience on different material, different thickness, and understanding the materials. Yes, of course, you are going to understand the material composition and how it is going to react with this material, and focus on end product quality. Yes, ஒரு ஒரு எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், தட் இஸ் நாட் த திங். ஒரு என் குவாலிட்டி, ஒரு ப்ராடக்ட வந்து எப்படி வந்து குவாலிட்டியா கொடுக்குறோம், தட் இஸ் த மெயின் திங் இல்லையா? Believe me, the skilled operator should give you that. And then, yes, what is the benefit of laser cutting operator training for the business owner? Why business owners should invest? Correct தானே? எதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? என் மிஷின் நல்லதா ரன் ஆயிட்டு இருக்கு, why should I invest? Yes sir, you should invest. Why? You can increase your productivity, you can reduce the machine damage, you can do the higher profit and better quality output நீங்க கொடுக்கலாம். And workplace safety கண்டிப்பா இருக்கும் ஒரு skilled operator இருந்தாங்கன்னா. And employee retention, yes, employee retention கண்டிப்பா இருக்கும். Because training என்ன ஆகுது, motivate பண்ணுது, how to build the confidence, how to increase your product quality. And then professional brand image. Yes, of course, a well-trained team reflect the reliability and the technical excellence and long-term ROI. Of course, yes, you are going, it is a one-time investment and you will be increasing your ROI drastically by investing in this, because through the smoother, safer and more profitable operations. Okay, yes. And how it is benefit to the operator, as an engineer, as a fresher. You are going to gain the technical knowledge and you are going to do the hands-on machine expertise, because ஒரு மிஷின்ல ஒரு லேசர் மிஷின்ன்றது வந்து it is not a small investment, it is a big investment. And laser machine வந்து it is we can't go to the market and we cannot able to buy the machine. It is a long time investment. What to say, the machine is so costly. So what you are going to do, you are going to gain the technical knowledge, and we have an in-house machine to do the practical hands-on experience you will be getting. And what happens, it will improve your work confidence and safety. If laser சொன்னாலே எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல அச்சோ லேசர் இஸ் டேஞ்சர், அது ஒரு மைத். Yes, அது ஒரு மைத் இல்லைனாலும் what happens, there are certain protocols to work in laser. That protocols we should follow. Safety is everywhere. Grinding machine எடுத்துக்கிட்டீங்கனாலும் with the gloves தான் grinding machineல grind பண்ணணும். But நம்ம persons எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, gloves எல்லாம் இல்லாட்டியும் grind பண்ணுவாங்க. But என்ன ஆகும், if anything happens, if ஏதாவது சடனா வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா it is not our problem, it is that person problem இல்லையா? ஒரு கிரைண்டிங் வந்து ஒரு கிளவுஸ் போட்டு பண்ணணும்ன்றது ஒரு திங் தான், அது உண்மைதான். பட் நம்ம பர்சன்ஸ், மேக்சிமம் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, போட மாட்டாங்க, அப்படியேதான் கிரைண்ட் பண்ணுவாங்க. சோ லேசர்னா வந்து ஒரு பயம் கிடையாது. லேசர்ன்றது வந்து it has a certain safety protocol and it reduce the work stress. கண்டிப்பா ஒரு மிஷின் எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் கொடுத்தா இப்படிதான் ஒர்க் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you will be having the confident in working, you don't have a work stress. கண்டிப்பா இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு போறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யாருக்குமே பயம் கிடையாது. ஒரு கஸ்டமர் டிஸ்கஷனுக்கே போறோம், now we are going to sell one machine, we are approaching the customer. If you know in and out about the machine, you will be very confident, no? If he doesn't know, what happens? By your look itself will see. ஆமா தானே? உங்களோட லுக் வச்சு நீங்க கான்பிடென்டா இருக்கீங்களா இல்ல உங்க மிஷின் இது பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது நீங்க சொல்றதுலதான் ஒரு சேல்ஸ் பர்சனோட கான்பிடென்ட் இருக்கு. இங்க நாங்க என்ன பண்றோம், ஒரு இன்ஜினியரோ ஒரு ஆபரேட்டரோ ஒரு ஃப்ரெஷரையோ நாங்க அந்த கான்பிடன்ஸை we are going to give them இல்லையா? when the confidence has came to that person, what happens, it reduce the work stress, it reduce the machine downtime. Correct தானே? when you are very confident, when you are very much understanding about the machine functions, what happens, the operation is very simple. So
It builds the problem solving ability for real time issues. Okay. Benefits to the service engineer training. என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சர்வீஸ் ஆஸ் எ சர்வீஸ் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? மிஷன் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், கம்ப்ளீட் மிஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா என்ன ஆகும்? ஒரு ட்ரபிள் ஷூட்டிங், இந்த இஷ்யூ வந்தா இதுதான் நம்ம செக் பண்ணணும், இதுதான் வந்து ஸ்டெப்ஸ், இதுதான் வந்து ஒரு புரோட்டோகால் நாங்க ஃபாலோ பண்றோம்ன்றது ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு தெரிஞ்சா போதும். he is going to fix the problem very quickly. And safety awareness, of course safety awareness இருக்கணும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியரிங்க்கு. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஒரு லேசர் ஹெட்டையோ இல்ல QBH ஃபைபரையோ இல்ல ஒரு லென்ஸையோ can't change. Only skilled person can change. Because ஒரு சேஃப்டி புரோட்டோகால் எப்படி வந்து ஒரு திங்க ஹேண்டில் பண்ணணும்ன்றது they must be knowing. And preventive maintenance, yes, we have a checklist to how to prevent, how to do the maintenance daily, monthly, daily, weekly, monthly, and yearly, and half quarterly, everything we have. So one proper service engineer can do the preventive maintenance. When you do the preventive maintenance, என்ன ஆகும்? ஒரு ப்ராப்ளம் இயர்லியரா யூ கேன் ஃபைண்ட் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் இப்ப வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு தேவை, பட் ஸ்டில் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு, பட் ஸ்டில் யூ மஸ்ட், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது என்ன ஆகும்? உங்களுக்கு இயர்லியரா தெரிஞ்சிடும். இஃப் யூ ஹாவ் எ ஸ்கில்டு பர்சன், இயர்லியரா தெரிஞ்சா என்ன ஆகும்? அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இன்னும் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? உங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகாது. உங்களோட டவுன் டைம், மிஷினோட டவுன் டைம், நம்மளோட அந்த ஒரு ஸ்பேனை வந்து கம்மி பண்ணலாம். ஓகே. அண்ட் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவேர்னஸ் கண்டிப்பா, பிகாஸ் இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு லேர்ன் பண்றாங்களோ, எப்படி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணணும், ஒரு சர்வீஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல எவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்களோ என்ன ஆகும்? ஒன்ஸ் he get a confidence, கண்டிப்பா ஒரு மிஷினை ஒரு ப்ராப்பர் டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மிஷின் ரன் பண்ண வைப்பாங்க. அண்ட் தென் டெக்னிக்கல் அவேர்னஸ், அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும். அந்த ஒரு சர்வீஸ் பர்சனுக்கு ஆப்டிக்கல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியணும், ஒரு பவர் காலிப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும், அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை எப்படி ஹேண்டில் பண்றன்றது தெரியணும் இல்லையா? தட் ட்ரைனிங் we will be giving. And environmental awareness, laser will impact throughout the environmental. So இப்போ என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்படின்னா it will impact the laser also. So how that is going to be handled, we are going to teach them. And self improvement awareness, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? எப்பவுமே வந்து ஓகே நான் 10 years பேக் நான் இன்ஜினியரிங் படிச்சேன், இப்போ நீங்க கேட்டா சொல்ல முடியுமா? 10 years பேக் படிச்ச நீங்க இன்ஜினியரிங்ல இருந்த டாபிக்ஸ் இப்ப இருக்காது. பிகாஸ் டே பை டே இட் இஸ் அப்கிரேடிங், டெக்னாலஜி இஸ் மூவிங் ஃபார்வர்ட். இன்னைக்கு ஒண்ணு நடக்குதுன்னா இன்னைக்கு ஒண்ணு இருக்குன்னா நாளைக்கு ஒண்ணு இருக்கு. சோ வி மஸ்ட் பி அப்கிரேட் அவர் செல்ஃப். சோ இதனால ப்ரொடக்ஷன் லைன்ல என்ன பெனிஃபிட்? யூ வில் பி கிவிங் ஹையர் எஃபிஷியன்சி அண்ட் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி நீங்க கொடுக்கலாம். அண்ட் டவுன் டைமை ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ஒர்க் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணலாம். கரெக்ட் தானே? இதெல்லாம் இருந்தா மட்டும்தான். இதெல்லாம் நீங்க எப்படி கொடுப்பீங்க ஒரு ப்ரொடக்ஷன் லைனுக்கு? when you have a skilled trainer, skilled engineer or skilled operator. And who can benefit from this training? Training goes beyond the basics. நாங்க வந்து only வந்து basics வந்து நாங்க train பண்ண போறது இல்ல. We are going to give you the in-depth practical understanding. Okay. அண்ட் ஆன்லைன் சோர்ஸ் இருக்கு, வெபினார் இருக்கு, நிறைய ஆன்லைன் செக்ஷன் இருக்கு, நிறைய யூடியூப்ஸ்ல இருக்கு. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே யூடியூப்ஸ்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. பட் இட் இஸ் நாட் ஃபுல்ஃபில் த ட்ரைனிங். என்ன ஆகும்? ஒன்லி வென் யூ ஹாவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், only when you have hands-on experience you will be achieving the mission. Correct தானே? when you have hands-on training, ஒரு மெட்டீரியல் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும், இந்த பேராமீட்டருக்கு இந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணா இந்த மெட்டீரியல் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும்ன்றத நம்ம ஸ்மார்ட்டரா அனலைஸ் பண்ணலாம். அந்த அனலைசேஷன் எப்போ வரும்? when you have a hands-on experience and small setting adjustment. கரெக்ட் தானே? ஒரு சின்ன ஒரு பவர் ஜாஸ்தியா இருந்தாலும் என்ன ஆகும்? கட்டிங் குவாலிட்டியில பட் ஜாஸ்தி ஆகும், ஹீட் எஃபெக்டர் ஜோன் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஸ்பீட் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? you will be getting higher heat effector zone.
என்ன எல்லாமே ஒரு சின்ன ஒரு செட்டிங்னால என்ன ஆகும், ஒரு கட்டிங் குவாலிட்டி பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் என்ன பண்ண போறோம், ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்தா என்ன ஆகும், ஹவு டு ஃபைன் டியூன் தி பெராமீட்டர் எஃபெக்டிவ்லின்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஹவு டு டூ தி ஃபைன் டியூனிங். கட்டிங் வருது, ஓகே, இந்த ஒரு 3 mm MS எடுத்துக்கிறீங்க, இல்ல 3 mm SS எடுத்துக்கிறீங்க. கட்டிங் குவாலிட்டி கட்டிங் யூ ஆர் அச்சீவிங். பட் கட்டிங் குவாலிட்டி அச்சீவ் பண்றீங்களா? நீங்க கஸ்டமர் கேட்க கட்டிங் குவாலிட்டி அச்சீவ் பண்றது தானே நம்ம டார்கெட். அதை எப்படி அச்சீவ் பண்றது, ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ தி, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ட்ரைனிங்ல. இந்த ட்ரைனிங் மூலமா we are going to learn. அண்ட் அதனால என்ன ஆக போகுது, maximize helps you maximize performance and get full value from your laser machine investment. நீங்க ஒரு கம்பெனில வந்து லேசர் மிஷின் வாங்கி போடுறீங்கன்னா தட் இஸ் a big investment. அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க திரும்ப எடுக்கணும் இல்லையா, தட் இஸ் த மெயின் திங் இல்லையா. எப்படி எடுக்க முடியும், when you have a skilled operator, when you have a skilled engineer, you can give you the good productivity. கரெக்ட் தானே? சோ என்னெல்லாம் வந்து டாப் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் இந்த ட்ரைனிங்னால, இந்த ஆபரேட்டர் ட்ரைனிங், இந்த சர்வீஸ் இன்ஜினியர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் டாப் பெனிஃபிட்ஸ் நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்னா, லேர்ன் பண்றீங்க. என்ன லேர்ன் பண்றீங்க, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் கான்செப்ட். யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன் த பேசிக்ஸ் அண்ட் ஹவு டு ஆபரேட், நோ, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன்னோவேட்டிவ் லேசர் அப்ளிகேஷன் கான்செப்ட். அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு கெயின், ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில் வந்து, ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆகும், ஒரு பில்டிங் நல்லா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். when you give the strong foundation of analyzation skill in the laser, you will be gaining your knowledge, you will be gaining your mission productivity. கரெக்ட் தானே? and then you realize என்ன ரியலைஸ் பண்ண போறோம், revenue from your laser system from the start. அதுதானே மெயின் திங். ஒரு மிஷினை வந்து ஜஸ்ட் லைக் தட்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டோம். ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we should get that money out. அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டபிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், போட்ட மணியை எடுக்கணும். how you are going to take that, how you are going to increase your productivity, how you are going to give you the proper cutting quality as per the customer expectation. that is you are going to train here. எப்படி வந்து உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, எப்படி வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து இந்த ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தா, we had lot of analyzation. ஒரு ஆப்ரேட்டருக்கு எப்படிலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தா he can give the good productivity அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி தான் we are going to give you the training, not just like that. and attend பண்ண போறீங்க, என்ன நீட் இருக்கு உங்களுக்கு, உங்க எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்ன நீட் இருக்கு, நீங்க உங்க கோலை எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மூலமா ரியல் வேர்ல்ட்ல இப்ப வந்து நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் பார்த்திருக்கோம். நாங்க நம்பர் ஆஃப் மிஷின்ஸ்ல என்னென்னலாம் நாங்க மேஜர் ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணோம், அதுக்கான ட்ரபிள் ஷூட்டிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சாலே ஓகே இல்லையா. இப்போ ஒரு கட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ண போறோம், அந்த கட்டிங் குவாலிட்டி எதனாலலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது ஒரு பிக் அனலைசேஷன். அண்ட் தென் அந்த கட்டிங் குவாலிட்டி அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு அனலைசேஷன். அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் அப்படின்றது ஒரு அனலைசேஷன் இல்லையா. அதெல்லாம் எப்படி நடக்கும், எப்பவுமே ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஒர்க் த்ரூ ரியல் வேர்ல்ட் அண்ட் லேர்ன் பண்ண போறீங்க, ஹவு டு ட்ரபிள் ஷூட் காமன் சேலஞ்ச் இஷ்யூ. ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா காமனா ஒரு சின்ன வந்து ஒரு இஷ்யூஸ் ரைஸ் ஆகுறது வந்து காமன். அந்த ரைஸ் ஆகிற இஷ்யூஸை வந்து எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது ஆஸ் ஏ ஆப்ரேட்டர், சர்வீஸ் இன்ஜினியர் நெக்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் ஆஸ் ஏ ஆப்ரேட்டர் எப்படி வந்து அந்த சின்ன சின்ன ப்ராப்ளமா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத லேர்ன் பண்ண போறீங்க. அண்ட் தென் எப்படி ஆக்சஸ் பண்ண போறீங்க, we are going to share you our experience and our decades of knowledge to you, not just like that. We have more than 10 plus years experience and we have our team to discuss what should be done, so that we are going to teach you and join. என்ன எப்படி ஜாயின் பண்ண போறீங்க, ongoing support and resource என்ன ஆக போகுது, we are going to keep growing and you are going to refining your skills இல்லையா, upgrading ourselves and upgrading yourself. What are the significance? ஓகே, ட்ரைனிங்னா இதுதான் தெரிஞ்சிருச்சு, என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
இந்த டுடேஸ் வேர்ல்ட்ல என்ன ஆகுது, ஆட்டோமேஷன் வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, அது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயிடுச்சு. இப்ப எப்படி வந்து ஒரு ஏஐ ஆப் வந்து எப்படி பூம் அப் ஆயிட்டு இருக்கோ, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு ஆட்டோமேஷன். அந்த ஆட்டோமேஷன்ல எப்படி ஏஐ எடுத்துட்டு வர்றதும் வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எடுத்துட்டும் வந்துட்டு இருக்காங்க. So understanding the technology and the advantage, it is not an option, it is necessity now. Okay, training is not an option nowadays. Upgrading yourself is not a knowledge. Upgrading yourself, it is a necessity. If you are not upgrading your knowledge, what happens? உனக்கு பின்னாடி ஒரு ஜூனியர் வருவான், என்ன சொல்வான், சார் உங்களுக்கே இன்னும் தெரியல சார், you should learn something sir. So what we should learn, we should upgrade our knowledge இல்லையா? And then machines have transformed every industry. Yes, of course, let use our skill to power innovation and boost the productivity. ஓகே, நீங்க ஏதோ 2019ல ஒரு மிஷின் வாங்குனீங்க, அந்த மிஷினே இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், அப்கோர்ஸ் வி ஷுட் ரன், பிகாஸ் கீப் ஆன் வந்து அப்கிரேடபிள் மிஷின் வரும், அதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் அந்த உங்க மிஷின்லயே வந்து எப்படி அப்கிரேட் பண்ணலாம், கரெக்ட் தானே? இப்போ ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க, ஒரு ஓல்டு மிஷின் வச்சிருக்கீங்க, அதை எப்படி நீங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றதும் we will be learning, கரெக்ட் தானே? ஒரு ஒரு ஓல்டு மிஷினை வந்து எப்படி அப்கிரேட் பண்ண போறீங்க, சேம் திங் உங்களோட ஸ்கில்ல வந்து எப்படி அப்கிரேட் பண்ண போறீங்க டு பூஸ்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மாஸ்டர் த ரைட் பிராக்டிஸ் அண்ட் மிஷின் த பவர் பிகம்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த், கரெக்ட் தானே? ஒரு மிஷினோட ஒரு பவர் தான் உங்களோட ஸ்ட்ரென்த். ஆஸ் ஆப்ரேட்டர் நான் போய் மிஷின்ல ரன் பண்றேன், மிஷின்ல ஒர்க் பண்றேன்னா என்னோட ஸ்ட்ரென்த் நான் எப்படி காமிக்கணும், அந்த மிஷின் ப்ராப்பரா ரன் ஆகணும், அப்பதான் என்னோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும், கரெக்ட் தானே? என்னோட ஸ்ட்ரென்த் எப்படி நான் உங்களுக்கு காமிப்பேன்னா, ஒரு கட்டிங் குவாலிட்டி, நீங்க கேட்கிற கட்டிங் குவாலிட்டி ஐ ஷுட் கிவ், then only my strength will be seen. Okay, so what it is, so final thing, what are the benefit, என்னெல்லாம் இந்த ட்ரைனிங்ல நீங்க பெனிஃபிட் எடுத்துக்க போறீங்க, எப்படி எல்லாம் இருக்க போகுது இந்த ட்ரைனிங்ன்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். என்ன ஒரு ரியல் பெனிஃபிட், நீங்க வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஏர்ன் பண்ணலாம். என்ன ஏர்ன் பண்ணலாம், ஹையர் than the average salary when you are very skilled. You are not, you should not go and stand in front of, என்ன சொல்றது, ஒரு உங்களோட ஹெட் கிட்டயோ இல்ல ஒரு உங்களோட கம்பெனி ஓனர் கிட்டயோ நீங்க போயிட்டு கான்பிடென்டா நிக்கலாம். I have this skill, I have done this, I need my salary as per my this one இல்லையா? So higher than the average salary, ஆப்ரேட் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், ஸ்மார்ட்டரா ஆப்ரேட் பண்ணுவீங்க. என்ன பண்ண போறீங்க, டெக்னிக்கல் ஃபீல்ட்ல உங்களோட நாலேஜை நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அண்ட் எப்படி பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு கீப் லேர்னிங் நியூ டெக்னாலஜி அண்ட் ரியல் ரிசல்ட் எப்படி கொடுக்க போறீங்க ஃப்ரம் யுவர் ஒர்க். ரிசல்ட்ன்றது உங்களோட ஒர்க் தான் இல்லையா? ரிசல்ட்ன்றது ஓகே, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அதை நீங்க எடுத்துட்டு போய் காமிக்கிறது கிடையவே கிடையாது. நீ என்ன பண்ண அப்படின்றதுதான் ரியல் ரிசல்ட். சோ பி அ பார்ட் ஆஃப் ஸ்கில்டு டீம். ஓகே, எவ்ரிவேர் எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு, யாருக்கும் நாலேஜ் இல்லாம இல்ல. ஒருத்தர் ஒரு ஃபீல்ட்ல ஒரு டெக்னாலஜில ஒரு விஷயத்துல பெட்டர். சோ எப்படி வந்து நம்மள அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த ட்ரைனிங். ஓகே, இட் இஸ் நாட் எ எக்ஸ்பென்ஸ், it is a performance multiplier for your business if you invest the training in your engineer. Okay, always we promise, என்ன we are going to promise in a hands-on training for operator and engineers we will be giving, and we will be evaluating that engineer or operator and real mission experience with this certified trainer. Okay, when you have certified, they must be knowing you are a skilled person, correct தானே? when we are certified, கண்டிப்பா ஒரு சர்டிபிகேட் தானே பேசுது. இப்போ நம்ம காலேஜ் படிக்கிற நீ, when you finish your college, யார் நம்புவா? only when you provide a certificate they will believe இல்லையா? so don't just learn, experience it. How you are going to experience it, we will be having the mission, in-house mission எங்க கிட்ட இருக்கு. so with the proper training, with the theory section, we will be having the hands-on practical section also. Okay, so what it is, book your slot. Always you have what to say, you just drop them hi message to the given number, you will be getting the
exciting gift and the training schedule, how it is going to be. ஒரு ட்ரைனிங் எப்படி இருக்க போகுது அண்ட் எப்படி வந்து இந்த ட்ரைனிங் ஹேண்டில் பண்ண போறீங்க, அந்த ட்ரைனிங்ல என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை இப்ப பாத்தீங்க. இப்போ உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிஃப்ட் வேணும், இல்ல வந்து ஒரு ட்ரைனிங் உங்களை வந்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்க போறீங்க, நெக்ஸ்ட் ட்ரைனிங் லெவலுக்கு வந்து நீங்க உங்களை எடுத்துட்டு போக போறீங்கன்னா, ப்ளீஸ் drop a message, drop a hi message in the given number. Okay, please, if you have any questions. Sorry guys. ஆக்சுவலாக மேடம் இந்த செஷன் நல்லா இருந்துச்சு. நம்ம ஆடியன்ஸை பார்ட்டிசிபேட்டை நம்ம கேட்போம். இப்போ யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரியாக்ஷன் மூலிமா நம்ம அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் சொல்கிறோம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இது இல்லாமல் இந்த ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நிறையா பெனிஃபிட்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. அது நீங்கள் ரியல் டைமாக வந்து நீங்கள் இங்கே டேஸ்ட் பண்ணும்போது தான் அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். பட் ஈவன் தோ இந்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை என்னால் அட்டன் பண்ண முடியல, இது எனக்கு ட்ரைனிங் வேணுமா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்னோட மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிங் இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாசில் வந்து பார்த்தா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி காமன் விஷயம் கூட சொல்லுங்கள். நம்ம இந்த சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை வெபினார் மூலியமாவோ இல்லை பை ஆஃப்டர் தட் வெபினாருக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பேசலாம். இல்லாட்டி chat பாக்ஸ்லயும் உங்க क्वेश्चन டிராப் நீங்க பண்ணுங்க. we are here. சந்து வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. I may லேசர் see பெராம் and say டிஸ்கஸ் நீங்க after ஏதாவது that. டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்க அந்த ரியாக்ஷனை வந்து ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. நம்ம நீங்க இந்த இதுல மேடம்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டின் நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா லேசர் கட்டிங் விஷயம் என்னன்னா கீப் ஆன் நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சால்வ் பண்ண முடியாமல் கஸ்டமர் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. இது நம்ம ஸ்பெஷலாக நம்ம சர்வீஸ் ஃபீல்ட்லேருந்து இந்த ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணனால நம்ம நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஃபிங்கர் டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பருக்கு ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஈவன் இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம இனிஷியலாக சொல்லியிருந்தோம். அது யார் ஃபஸ்ட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்களோ, ஹாய் மெசேஜ் அனுப்புகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நம்ம அவங்கள ரிவீல் பண்ணுறோம். இதை பற்றி என்னன்னா இந்த ட்ரைனிங்கை பற்றி இன்னும் நம்ம அடுத்தடுத்த வெபினார்ஸில், அடுத்தடுத்த வீடியோஸில், கோர்ஸில் நம்ம அடிக்கடி இந்த என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது யாராவது பெனிஃபிட் எடுத்திருக்கா அப்படிங்கிறத நாங்கள் கீப் ஆன் ஷேர் பண்ணுறோம். அது மூலிமா நீங்களும் இந்த ட்ரைனிங் சப்போஸ் இந்த ட்ரைனிங்கையோ இல்லை லேசர் கட்டிங் மிஷினை பற்றி கற்றுக்கினாலோ இல்லை ஃபியூச்சர்லையும் நாங்கள் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்த ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கலாம். chat பாக்ஸ்ல ஒரு क्वेश्चन சார். சார், how to find a good parameter and good cutting. ஓகே, see சுஜித் குமார், ஒரு குட் parameter ஒரு குட் cutting வந்து it is based on the material and the material thickness and என்ன நீங்க parameter வந்து ப்ரீவியஸா அந்த மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க and the speed of material, இது எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். ஓகே, ஒரு குட் parameter செட்டிங் எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 1 mm SS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு எவ்வளவு பவர் யூஸ் பண்ணீங்க, அதுல வந்து என்ன வந்து நீங்க டிஃபிகல்ட் என்ன டிஃபெக்ட் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்ப பர் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட். இப்போ வந்து ஹீட் எஃபெக்டர் ஜோன் ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்ண போறீங்க, பவரை ரெடியூஸ் பண்ண போறீங்க, அகைன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு வந்து டார்க்னிங் வருது, கட்டிங் எட்ஜ்ல வந்து டார்க்னிங் வருது அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட திங் என்ன பண்ணும், அசிஸ் கேஸ் யூ ஷுட் சேஞ்ச். சோ எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். ஒரு குட் பேராமீட்டர் செட்டிங்ன்றது இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, என்ன திக்னஸ் யூஸ் பண்றீங்க, என்ன மிஷின் பவர் யூஸ் பண்றீங்க, அது எல்லாமே வச்சுதான் ஒரு குட் பேராமீட்டரை வந்து ஒரு மெட்டீரியலுக்கு செட் பண்ண முடியும். ஓகே, நந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்க, கேன் யூ டிஸ்ப்ளே த பியர்சிங் ஸ்டாண்டர்ட், ஃபாஸ்ட் பியர்சிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் பியர்சிங், விச் ஒன் இஸ் ரிலையபிள்? ஓகே, ஃபாஸ்ட் பியர்சிங் ஸ்டாண்டர்ட் பியர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ திக்னஸ் தான் நம்ம ஃபாஸ்ட் பேசிங் பண்ணலாம். இதே ஹை திக்னஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிங் பண்ணணும். அது நம்ம இங்கே இருக்க எல்லாத்துக்குமே அவங்களும் இது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பேசிங் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்கு ஹை திக்னஸில். இதே லோ திக்னஸ்னா நீங்கள் ஃபாஸ்ட் பேசிங் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். இப்போ நீங்கள் என்ன கிலோவாட் மிஷின் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதான் பண்ண முடியும். அநேகமாக இதை பார்த்தா ஹெச்எஸ்டி மிஷின் மாதிரி இருக்கு. மேபி 3 கிலோவாட் இல்லை 6 கிலோவாட் மிஷினாக இருக்கலாம். 6 கிலோவாட் ஆச்சு நீங்கள் அப் டு ஒரு 3 வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் பேசிங் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். இதே ஸ்டாண்டர்ட் பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை ரிஃப்ளெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மணிகரன், ஹவு டு மெயின்டைன் லேசர் சோர்ஸ் அண்ட் ஹெட் மேடம் சொல்லி Yes, sir. அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, ஆக்சுவலி லேசர் சோர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் சில்லரை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நிறைய லேசர் சோர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா இது நிறைய கேஸ் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் சோர்ஸ் ரிப்பேர் பண்ணனால நிறைய பிளாக்கேஜஸ் வந்துடும். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியா க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது டஸ்ட் மூலியமா என்ன ஆகுது, அதில் உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே சீக்கிரம் வீக் ஆகுது. அதிகமாக எலக்ட்ரானிக் காம்பனன்ட் வீக்காக பவர் ட்ராப் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ மட்டும்தான் ஒரு சோர்ஸுக்கும் ஹெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இம்பாக்ட் ஆகுது. இது எல்லாருமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலே 99.9% ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக மிஷின் ரன் பண்ணலாம். கேன் பி கட் 16 mm ஆன் த 6 கிலோவாட். டெஃபினட்டாக அந்த 16 mm நீங்கள் 6 கிலோவாட் கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். இதில் என்னன்னா Yes, yes. ஒவ்வொரு கிலோ வாட்டுக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த பெராமீட்டர் இருக்கு. இப்போ 6 கிலோ வாட்டுங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் எபோவ் 20 mm மேலே கண்டினியூஸாக ரன் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக ரன் பண்ணனா உள்ள இருக்க மாடியூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் ட்ராப் ஆகி வீக் ஆயிரும். கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியாது. 16 mm நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம். ஈவன் எஸ்எஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, சாரி, எஸ்எஸ் வந்து 6 கிலோ வாட்டில் ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபினிஷிங்ஸ் வந்து MS. வராது. இதே எம்எஸ் தான் நீங்கள் கண்டினியூஸ் ம். ப்ரொடக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 12 வரைக்கும் 6 கிலோ வாட்டில் ஓட்டுறது நல்ல ஒரு ஐடியா. வாட் வில் டூ வேரியேஷன் இன் த சைஸ் அண்ட் ஓவல்டீஸ். Size. ஓகே, ஓவல்டி இஷ்யூ வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா என்னன்னா கேண்ட்ரி இஷ்யூ இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கேண்ட்ரி இஷ்யூ இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம அதை மெக்கானிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஓன் கோகுல் அவுட்டும் ராஜ் வந்து ஆயிருக்கலாம். உங்களோட எஸ் உங்களோட எக்ஸாக்ட்லி சக்கு கரெக்ட். உங்களோட சக்கு எதனா வந்து ஓன் அவுட் ஆயிருந்தாலும் வந்து ஓல்டி இஷ்யூஸ் வரும். எக்ஸாக்ட்லி ஆக்சுவலாக மேடம் எஸ். சொன்னது கரெக்டு. சிவான்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் வி கேன் செக்ஷன். கட் 30 mm எம்எஸ் இன் 4 கிலோவாட் கேட்டிருக்காரு. 4 டெஃபினட்டா kilowatt. இட் இஸ் நாட் பாசிபிள் சிவா. அது வந்து ரொம்ப பவரை எடுத்துக்கும் போது என்னன்னா உங்கள் சோர்ஸ் வந்து சீக்கிரமாக இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 30 mm கட் ஆகும்போது நல்ல ஐடியா இருக்காது. நீங்கள் இதே 30 mm கட் பண்ணால் நீங்கள் 12 கிலோவாட் போகலாம். இல்லை 12 கிலோவாட் எபோவ் வேணால் நீங்கள் கிலோவாட் போயிருந்தீங்க. நீங்கள் 30 mm கட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்களும் கண்டினியூவாக மிஷின் ரன் பண்ண முடியும். ஓகே, நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம கீப் ஆன் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். இதே மாதிரி என்னன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வெபினார்ஸ் வைக்கிறோம். இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வைக்கும்போது நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய டாபிக்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தடுத்த செஷனில் நம்ம எடுக்கலாம். ஏன்னா இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் செஷன் எப்போன்னு சொல்லி சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இன்னைக்கு செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை நேரம் எங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Today's session is helpful for our operator, service and sales team understanding the importance of continuous learning, practical application, and teamwork in achieving higher efficiency and performance. We sincerely thank all the participants for your time, attention, and enthusiasm. Keep practicing what you learned today. Share your knowledge with your team and stay connected with the Zoo Skill Force Foundation upcoming training programs. Let's continue to learn, grow, and innovate in together. Thank you once again. We will all see in our next session. Thank you so much. எல்லாரும் அட்டென்ட் பண்ணதுக்கு once again. எஸ், தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. எஸ், ரைஸ் ஆன ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ளீஸ் நீங்க அந்த நம்பருக்கும் போஸ்ட் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு அப்டேட் நாங்க வந்து அதுக்கான ஆன்சர்ஸை வந்து அப்டேட் பண்றோம்.
Okay. Thank you so much. நான் session Thank you so close much. பண்ணிக்கலாம். Yes, sir. Thank you so much, sir. Thanks for the support, Thank you, sir. madam. Thank you, madam. Yes, sir. Thank you, sir. Thanks, everyone.